ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஐயோ அத்தா, ரொம்ப பிளட் வந்துட்டு இருக்கு. ஏயா வரனே, முகத்துல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. வரனே, மூஞ்சில இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ மாப்ள, உங்களை இப்படி பார்க்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். இவ்ளோ பலமா அடிபட்டிருக்கேன். அம்மா, ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. தொடைக்க வந்துட்டே இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போகாம இங்க உறங்கிட்டுலாம் கிடந்தேன். இவ்ளோ குடிக்கணுமா வரனே? குடிச்சிட்டு எழுப்பி நடந்திருப்பான், கீழே போய் விழுந்திருப்பான். பாட்டி, எங்க போய் விழுந்த? கேர மண்டையில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. என்னமா அவனுக்கு போத கூட செல்ல போல தெரியல. சும்மா இருங்க, வாய மூடிக்கிட்டே. அத்தான் குடிச்சிட்டு விழுந்ததை நீங்க பாத்தியலா? நீங்க பார்த்தது போல பேசிக்கிட்டு நிக்கிறியா? மாப்பிள்ள, உங்களை இப்படி பார்க்கிறதுக்கா ஆசைப்பட்டேன். என்னமோ ஒரு மாசத்துல உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆத்தான். நான் நமக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாண கனவுல இருக்கேனா? ஆனா இப்படி அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே. எப்படி விழுந்த? முத எலும்பு. வருண் மாப்பிள்ள விழுந்ததை நீங்க பாத்தியலா? இப்படி மண்டை உடைஞ்சு வந்து இருக்கா. தலையில இருந்து ரத்தமா வடிஞ்சுக்கிட்டு இருக்கே. புறவி கீழே விழாம என் மாப்பிள்ள கீழே ஒன்னும் உழையல. அடிச்சு போட்டுக்கிட்டு போயிருக்காளவா. அடிச்சு போட்டுட்டு போனாவலாம். வரனா ஆயா, இங்க பாருங்க பாட்டி, முத ஆயான்னு கூப்பியதை நடத்துங்க. உங்க வாய்க்குள்ள அகலியா நுழையலையா? வரணும், வெளியே போயிட்டு வரதுக்குள்ள இப்படி மண்டை உடைஞ்சு இருக்கா. என்னதான் நடந்தது? வீட்டுல அக்கால காணையில, சாருவ காணையில, அது பறவைக்கு பிள்ளையும் காணையில. இம்மா, பிள்ளை சாரு, அது பறவைக்கு அக்கா, 3 பேரையும் பாத்தியலா? மக்கன உறங்கிலாம் கிடந்தேன். இப்பதான் எழுப்பி வாரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பிள்ளைக்கு அலறல் சத்தம் எழு போல கேட்ட போல இருந்தது. அப்பப்ப போனுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு கிடந்த அழுவாயில அடம் பிடிச்சி அது போலயே இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நான் உறங்கிட்டேன். நீங்க 3 பேரையும் பாத்தியலா? இவன் எப்படி விழுந்து எழுப்பி இருக்கான்? யாரும் என்னமோ பார்க்கவே இல்லையா? எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காவ. ஆஸ்பத்திரிக்கா? ஆமா, ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்காவ. ஆஸ்பத்திரிக்கு என்னத்துக்கு? அதுலயே அம்மா தான் கேட்காவல. ஆஸ்பத்திரிக்கு என்னத்துக்கு போயிருக்காவ? எங்ககிட்ட கேட்டா. நிஜமா யார ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போணுமோ அவியல போட்டுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காவ. குழந்தைய தூக்கிட்டா? என் குழந்தைக்கு என்னாச்சு? யாயா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? அவ கீழே விழுந்து கிடந்தான்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போயிருக்காவ. பிள்ளை கீழே விழுந்துட்டாளா? ஆமா, இப்ப அவ கீழே விழுந்ததா முக்கியம். மாப்பிள்ள அடிபட்டு நொறுங்கி போயிருக்காரு. மனுஷனை பார்க்கறதுக்கே மனசு நொந்து போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு இவரை கூட்டிக்கிட்டு போவாம. வர்ண, பிள்ளை என்ன செஞ்சா? சித்தி, அது வந்து ஆமா, அத்தானு கிட்ட கேட்டியல்னா அவருக்கு எங்க தெரியும்? பிள்ளை எப்படி விழுந்தான்னு கேட்கான். புது துணியை போட்டுக்கிட்டு அத்தானை பாக்கிறதுக்கு வந்திருக்கா. வரும்போது துணி தட்டி என்னமோ கீழே விழுந்திருக்கா போல. அவளை தூக்கி இருத்தி இருந்தாலே 5 நிமிஷத்துல எழும்பி இருந்திருப்பா. ஆனா உங்க அக்காக்கும் அது பிறகு அந்த வேலைக்காரி சாருக்கும் தான் இருக்க முடியாம தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காவ. ஆஸ்பத்திரிக்கா? பொறவு பியாச்சு மூச்சு இல்லாம கடந்த பெட்டி கடைக்கா தூக்கிட்டு போவாவ. பிள்ளை தள்ளி போட்டிருக்க. சரி, மண்டையில எப்படி வரனே அடிபட்டு? அத்தானுக்கிட்டே கேட்டியல்னா அத்தான் இப்ப பதில் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்காவ. அவ புது துணியை போட்டுக்கிட்டு அத்தான் பாக்கிறதுக்காண்டி வந்திருக்கா. வரும்போது துணி தட்டி கீழே விழுந்திருக்கா. இவ்வளவுக்கு போய் அந்த சாரு அத்தான நாய் படுத்தாத பாடா படுத்தி விட்டான். நாய் படுத்தாத பாடா? பிறவே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து அத்தானுக்கு மேல ஊத்தி இருக்கான். சரி, தண்ணிய ஊத்துனா அது பிறவைக்காவது அவளுக்கு நிறுத்தலாமா? அந்த பக்கெட்ல வச்சு வாங்கி அத்தானுக்கு மேல ஒரு அடி. நான் இவள சும்மா விட போறதா இல்ல. கூறுகட்ட கலவி, கொஞ்சம் சும்மா இல்ல. யாரு? நான் கலவியா? நான் கலவியா? நீங்க கலவியா? பியார பிள்ளைகளோ என்ன செஞ்சாலும் வயசானவைய கண்டுக்கிட்டே இல்ல. காரணம் உங்க மேல இருக்க பாசம். ஆனா நீ பெத்த பிள்ளையை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருக்க. வரணும், உனக்கிட்டே நீ தானே எதிர்பார்க்கவே இல்ல. ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தை நீ பாடா படுத்திக்கிட்டு இருக்க. அம்மா, எப்படி அர்ஜுனுக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருப்பாவ. நான் உள்ள வர சமயம் தான் டிரைவர் வெளியில இருந்து உள்ள வராரு. வெளியே கார் நிக்குதுலாம். முத போய் பாப்போம். இனி பேசியதை பார்த்தா பிள்ளைக்கு பியாச்சு மூச்சு இல்லாம கிடந்தா போல எல்லாம் இருக்குது. இல்ல, நீங்க வர வேண்டாம். நான் மட்டும் போய் பாத்துக்கிட்டு வரேன். உங்களுக்கே காலெல்லாம் வலி பத்தியலாம். பிள்ளைக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே. எதுல போயிருப்பாவளோ தெரியலையம்மா. நீங்க பதட்டப்படாம இருங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அது பறவைக்கு உங்களுக்கு போன் பண்ணி. ஒரு நிமிஷம் நில்லுங்க. வீட்டுல ஒரு கார் தான் இப்ப நிக்குது. டிரைவரை கூட்டிட்டு நீங்க அந்த கார்ல போனீங்கன்னா அத்தனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு நாங்க எப்படி போறது? பச்சை குழந்தை கீழே தள்ளி விட்டு குழந்தைக்கு பியாச்சு மூச்சு இல்லாம கிடந்திருக்க. இவனுக்கு இத்தனோட அடிப்பட்டதா இப்ப பெரிய காயம். குழந்தைக்கு வலிச்ச போது இவனுக்கு வலிக்கணும்னு சொல்லிட்டு தான் அடிச்சு போட்டுக்கிட்டு போயிருப்பான். தூக்கி வளர்த்த உடனே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காத. மாம், நீங்க கீழே வாங்க மாம். மக்கா, அவனை ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போவே இல்லதானே? இந்த பச்சை குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம 2 பேரும் நிக்காளுங்க. எல்லாம் பச்சை குழந்தைய பத்தின கவலை இல்ல. அவனுக்கு நெத்தியில இருந்து எல்லாம் ரத்தம் வந்துட்டான். அதான் கேட்டேன், ஆஸ்பத்திரிக்கு இவ்வளவு கூட்டிகிட்டு போறியா? நான் சொல்லத கேளு.
என்னமோ ஒரு மாசத்துல இந்த ஆயாக்கா நம்ம வரணுக்கும் கல்யாணம் மறந்து வைக்காம இருந்தா ஒரு வேளை கோமாக்கு போனாலும் போவான். அம்மா இவ்வளவு அடிக்கலாம் யாருமா கோமாக்கு போவா? ஒரு வேளை போயிட்டானா அந்த ஆயாக்கு வேற யாருக்கு கூடயாவது கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு இவன் எந்திரிச்சு பறக்க நடக்கட்டும். இல்லைன்னா இவளுக்கு கூட சேர்ந்து இவனுக்கு வாய்க்கு சீரழிஞ்சு போவும் பாத்துக்கா. ஐயோ அம்மா அவன் கோமா ஸ்டேஜ் போறதுக்கெல்லாம் ஒரு துளி வாய்ப்பு கூட இல்ல. ஏய் வீட்ல ஒரு கார் இருக்கிறதுனால சரி எல்லாரும் வாங்க கார்ல போலாம். அதான் என்னமே என் பொண்ணுக்கு ஒரே ஒரு மாசத்துல கல்யாணம். இந்த கல்யாணம் ஜம்மியா நடக்குமா நடக்காதான்னு கூட எனக்கு தெரியலையே. கடவுள் தான் உண்டு. அம்மா நீங்க முத கீழே வாங்கம்மா, கீழே வந்து உட்காருங்க. அங்க போயிட்டு ஐராக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு உடனே வந்துருவோம். சரி மக்கா. ஏன் இழுத்துட்டு வா அவனை. எவ்வளவு ஒருத்தைய தூக்கிட்டு போவியா அடிபட்ட உடனே? ஏன் மாப்பிளைக்கு இவ்வளவுதான் மரியாதை? இதுக்குதான் சொந்தத்துக்குள்ளே வச்சுக்கப்படாது, மரியாதையே கிடைக்காது போல. வரன் இப்ப எந்திரிச்சு வர போறியா? இனிமே உன்னை தூக்க எல்லாம் முடியாது. நீ செஞ்சு வச்சிருக்க காரியத்துக்கு உன்னை அப்படியே தூக்கி போட்டு வெளிக்கடம் போல இருக்க. அகலியா கூட்டிட்டு வா. ஓ தியா பாப்பா. அக்கா மெதுவா. ஏன் மெதுவா நடந்து வாங்கக்கா. எதுக்கு இப்படி ஓடி வாரியா? தியா பாப்பா ஒரு போன் வந்தது. இப்ப ஆர்டர் கொடுத்தது சம்பந்தமா ஏதாவது பேசுறதுக்காக்கா? இல்ல பாப்பா, ஆனந்தி அம்மா இருக்காவலாம். அவியதான் போன் பண்ணாவ. உனக்கு போன் பண்ணாவலாம்? ஆமாக்கா, நைட்டு போன சார்ஜர்ல போடுறதுக்கு அப்படியே மறந்துட்டேன். இப்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டா, அதான் சார்ஜ் போட்டிருக்கேன். அதான் பாப்பா உனக்கு போன் பண்ணி பாத்துருப்பாவ. உன்னால போன் எடுக்க முடியாததான் நம்ம பொட்டிக் லேண்ட்லைனுக்கே போன் பண்ணிட்டாவ. என்னாச்சு? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்காவலாம். என்னக்கு சொல்லுதியா? ஆஸ்பத்திரிக்கா? யாருக்கு என்னாச்சு? ஆனந்தி அம்மாக்கு. ஆனந்தி அம்மாக்கு இல்ல பாப்பா, ஐரா பாப்பா கீழே விழுந்து பியாச்சு மூச்சு இல்லாம கிடந்திருக்கா. பிள்ளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காவலாம். அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாவ. அர்ஜுன தம்பிக்கு போன் பண்ணிருப்பாவ போல. அவரும் போன் எடுத்திருக்க மாட்டாரு. கீழே விழுந்தாளா? ஐயோ மறுபடியும் கண்ணுக்கு தான் ஏதாவது பிரச்சனையா? அக்கா என்ன யாருன்னு சொன்னாவளா? எதனாலன்னு? அதெல்லாம் சொல்லல பாப்பா. அர்ஜுன் தம்பிக்கு போன் பண்ணி தம்பி போன் எடுக்காததான் உனக்கு போன் பண்ணிருப்பாவ போல. அது பிறவைக்குதான் பொட்டிக் நம்பருக்கு கூப்பிட்டுருக்காவ. சரிக்கா, அம்மா பொட்டிக்ல தான் இருக்காவ. வியான கொஞ்சம் பாத்துப்பியலா ரெண்டு பேரா? சரி பாப்பா. அக்கா அம்மா கிட்டேயும் சொல்லிருங்க. தியா பாப்பா எப்படி ஆஸ்பத்திரிக்கு போற? வெளியதான் ஆட்டோ நிக்கும்லக்கா, ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சரிம்மா, போயிட்டு என்ன யாதுன்னு கூப்பிடு. சரிங்கக்கா. கடவுளே, சின்ன குழந்தை தாய்க்காரியும் இல்லாம வருண் தம்பியும் பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தை தான் பாவம். வருண் சாருக்கு பிள்ளை தானே? வருண் சாருக்கு பிள்ளையா? அவர் என்னைக்கு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் பிள்ளை தூக்கிட்டு வந்தாரு? அங்க பாருல அவி அம்மா. அது பிறகு ஏதோ ஒரு பொண்ணு எல்லாம் வரவ, குழந்தை தூக்கிட்டு வரவ. ஆமா அம்மாடி, அர்ஜுன பாக்கணும். ஐரா குட்டி என்னாச்சு பிள்ளைக்கு? கீழே விழுந்துட்டாமா, பியாச்சு மூச்சு இல்லாம இருக்கா. அர்ஜுன் இல்லையா ஆஸ்பத்திரியில? உள்ளதான் இருக்காருமா. ஸ்மிருதி மாமா கூட இருக்காரா? போங்க. சாரு பிள்ளை உள்ள கொண்டா. சரிம்மா. சிச்சோ, நம்ம ஐரா பியாச்சு மூச்சு இல்லாம இருக்காடி. என்னன்னு தெரியலையே, எப்படி கீழே விழுந்திருப்பா? விளையாடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்திருப்பா போல. ஆனா சார் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அப்படம் ஒரு வேளை காரை பார்க் பண்ணிக்கிட்டு வருவாரோ? யாருக்கு தெரியும், குடிச்சுக்கிட்டு கிடக்காரோ என்னமோ. போடி, சும்மா வாய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு என்னத்தையாவது சொல்லப்படாது. பிள்ளை விளையாடிக்கிட்டு இருக்கும் போது கீழே விழுந்திருப்பா. சார் பகல் டைம் எல்லாம் குடிக்க மாட்டாரு, ராத்திரி நேரம் தான் குடிப்பாரு. டே டைம்ல எல்லாம் கரெக்டா தானே ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்காரு. இது வரைக்கும் சாரால யாரும் இருக்கும் எதுவும் நடந்தது இல்ல. நைட்டு தான் குடிப்பாரு. வாய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு என்னத்தையாவது பேசி வைக்காத. ஆமா, இவ்வளவு நேரம் ஆனதுக்கு பிறவைக்கு கூட அவிய அம்மாவா அந்த பொண்ணு? ஆமா, இந்த பொண்ணு யாரு? வருண் சார் வீட்டுக்கு தான் இப்போ ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்காளாம். அந்த பொண்ணா இருக்கும். ஓ, அந்த பொண்ணு எதுக்கு இவ்வளவு அழுறா? பிள்ளை பாத்துக்கிட்டியவியா? பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு அழமாட்டாவளா? ஆமால. சாரு என்னமாச்சு? அர்ஜுன் என்னாச்சு? அண்ணா சாரு என்ன ஏன் அழுற? காலமே ஹாஸ்பிட்டல் வந்திருக்குதியா? வருண் என்னமோ ஹாஸ்பிட்டல் வரல. ஐரா தூங்கிட்டு இருக்காளோ? தூங்கலமா, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கா. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கலாம். ஐரா அண்ணா ரொம்ப நேரமா கூட்டு பாத்துட்டோம், பேச்சு மூச்சே இல்ல. என்னமோ பயமா இருக்கு. ஐரா பிள்ளை கொண்டாங்க. என்னன்னு என்ன யாருன்னு பாருமா. சாரு அழுறத நிறுத்து. ஐராக்கு என்னாச்சுன்னு சொல்லு மத. காலமா அம்மாவும் அன்னக்கிளி அம்மாவும் கோயிலுக்கு போட்டா சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அப்ப இவளையும் கூட்டாவலாம். உடனே எனக்கு புது துணி போட்டு விடுச்சாரு. என்ன அழகா கிளப்பி விடுச்சாருன்னு கேட்டா. அவ கேட்ட மாதிரியே அழகா கிளப்பி விட்டேன், புது துணியெல்லாம் போட்டு. எல்லார்கிட்டே ஆசை ஆசையா நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டுக்கிட்டு என் அப்பா கிட்டே காட்டிட்டு வரேன்னு போனான்னா. கொஞ்ச நேரம் தாண்டினதுக்கு பிறவைக்கு ஐராக்கு சத்தம் மட்டும் கேட்டது. மேல போய் பார்க்கும்போது கீழே விழுந்து கிடக்கா. அது பிறவைக்கு தானா தெரியும். தூரப்போன்னு சொல்லிருப்பாரு போல. இவ கேட்காம கண்ணை திறந்து பாருங்க அப்பான்னு சொல்லிருக்கா. கீழே தள்ளி விட்டுட்டாரு போல. கீழே தள்ளி விட்டானா? அர்ச்சனா, உன் கோபத்தை காட்டிய நேரம் இது இல்ல.
மொத பிள்ளைக்கு என்னாச்சுன்னு பாருங்க. உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வந்திருக்கோம். ஸ்மிருதி, நான் பாக்கேன் அர்ஜுன். ஐரா ஐரா இங்க பாரு ஐரா. நீங்க வெளிய உட்காருங்க பாக்குறேன். இல்ல இவ்வளவு நேரம் ஆனதுக்கு பிறவைக்கு கூட ஐரா கண்ணு முழிக்கல. நானும் வரேன். நீங்க இங்க வரீங்க, நீங்க வெளிய உட்காருங்க, நாங்க பாக்குறோம். ஸ்மிருதி, நீ பிள்ளை தூக்கிட்டு போ. ஐரா தள்ளுங்கண்ணா, நானும் போறேன். அம்மா, நீங்க வெளியே போய் உட்காருங்க. சாரு வா. இல்லனா நான் கூட இருக்கணும். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் தானே கொடுக்கவ, நான் கூட இருக்கேன். சாரு, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நீ எதுக்கு கூட இருக்கணும்? அதெல்லாம் உள்ள அலோ பண்ண மாட்டாவ. நீ வெளியே வா. அர்ஜுனனா, உங்களுக்கு தெரியும்ல, நான் கூட இருக்கணும். நீங்க வெளியே போய் உட்காருங்க, அவ வருவான். சாரு தான் ரொம்ப பயந்துட்டான். ஒண்ணும் இல்ல, நீங்க வெளியே போய் உட்காருங்க, இப்ப வருவான். சரிப்பா அர்ஜுன், பிள்ளைக்கு ஒண்ணும் நடந்துடாம பாத்துக்கோ. வீட்டை விட்டு அஞ்சு கடைசியா போகும்போது என்கிட்ட சொன்ன வார்த்தை, அத்தை என் பிள்ளை நல்லபடியா பாத்துக்கிடுங்க அப்படின்னு. பிள்ளை தனியா விட்டுக்கிட்டு எங்கேயுமே போக மாட்டா. அன்னைக்கு என்ன தோணி அப்படி சொன்னான்னு தெரியாது. ஆனா கடைசியா என் மருமக என்கிட்ட சொன்ன வார்த்தை, என் பிள்ளை நல்லா பாத்துக்கிடுங்க அத்தை இப்படின்னு தான் சொன்னான். அது பிறவைக்கு உலகத்தை விட்டே போயிட்டா. எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அந்த பாவம் என்ன சும்மாவே விடாது. ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க, போய் உட்காருங்க. அண்ணா, உங்களுக்கு தெரியும்ல ஐரா எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. என்னால வெளியே இருக்க முடியாதுண்ணா. ட்ரீட்மெண்ட் தானே கொடுக்காவ, என்ன உள்ள அனுப்புங்க அண்ணா. சாரு, விளையாடிட்டு இருக்குதியா நீ? நான் விளையாடல, நீங்க தான் என் ஃபீலிங்ஸ் கூட விளையாடிட்டு இருக்குதியா. எனக்கு தெரியாது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. எனக்கு இப்ப ஐரா கூட இருக்கணும். சாரு, பொறுமையா இரு. உன்னால இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? 1000 உயிரை காப்பாத்தினால நம்ம உயிருக்கு உயிரா நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா பதறிதான் போவோமே தவிர அங்க நீ நினைக்கதோனா அவளுக்கு செய்ய முடியாது. வெளியே போயிரு, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. இல்லண்ணா, அவளை நான் பாத்துப்பேன். நீங்க அவங்க கிட்ட சொல்லி என்ன உள்ள அலோ பண்ண சொல்லுங்க. ஐராவை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட. ஏய் சாரு, சாரு, ச்சீ. கவி, கவி செடுமூஞ்சி வந்ததான் கூப்பிடுதேன். ஐயோ என்னன்னு தெரியலையே. ச்சீ. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவளை பார்க்கவா இவளை பார்க்கவா? சாரு, சாரு அம்மா, ஒண்ணும் இல்லம்மா, நீங்க உட்காருங்க போய். எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப என்னடானா இவன் மயக்கம் போட்டு விழுந்து இவளை தூக்கிட்டு போறான். அம்மா நீங்க போய் உட்காருங்க, சார் என்ன யாருன்னு பாத்துக்கிட்டு கூப்பிடுவாரு. கடவுளே, குழந்தைக்கு உடம்புக்கு சரியில்லைனா குழந்தைக்கு பாட்டி மயக்கம் போட்டு விழுந்தா சரி, ஏன் அர்ஜுன் சாரே மயக்கம் போட்டு விழுந்ததுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா ஐரானா அர்ஜுன் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சம்பந்தமே இல்லாம வீட்டுக்கு வேலை பார்க்க வந்த பொண்ணு பதறிக்கிட்டு வந்தா சரி, பிள்ளை பாத்துக்கிட்டதுனால பதறிட்டு நிக்கான்னு நினைக்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம இவன் எதுக்கு மயக்கம் போட்டு விழணும்? எங்கேயோ இடிக்குதே. யார் இந்த பொண்ணு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா பார்க்காத மாதிரியும் இருக்கு. எங்கேயோ இடிக்குது. அம்மா தியா, என்னாச்சுமா? பொட்டிக்கு போன் பண்ணிருந்தீங்களா? மணி அர்ஜுனுக்கு போனுக்கு கூப்பிட்டிருந்தேன், அவன் போன் எடுக்கல. அது பிறகு உனக்கு போனுக்கு கூப்பிட்டேன், நீ எடுக்காததுனால ஒருவேளை அர்ஜுன் ஆஸ்பத்திரியில இல்லையோ நினைச்சுக்கிட்டு பொட்டிக் நம்பர் தான் தெரியுமே, அதான் பொட்டிக்ல இருக்குதியோ என்னமோன்னு பொட்டிக் கூப்பிட்டேன். அர்ஜுன் ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பாரு? ஆமா மாடி. என்னமா ஆச்சு? கோயிலுக்கு போனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நானும் வாரேன் பாட்டின்னு கேட்டா. சரிம்மா கிளம்பி வான்னு சொன்னேன். சாரு கிட்ட போய் சாரு எனக்கு புது துணி போட்டு விட்டு நெட்டு சுட்டியெல்லாம் வச்சு என்ன அழகா கிளப்பி விடுன்னு கேட்டிருக்கான். அவளை அழகா கிளப்பி விட்டதுக்கு பிறவைக்கு எங்க எல்லாருக்கிட்டையும் காட்டி, பாட்டி எனக்கு துணி நல்லா இருக்கா, நான் அழகா இருக்கனான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அது பிறவைக்கு அதான் அந்த மாடு இருக்கானே குடிகாரன், அந்த குடிகாரனுக்கிட்ட காட்டிக்கிட்டு வரேன்னு போனா. பாட்டி எங்க அப்பாட்டையும் காட்டிக்கிட்டு வரேன்னு போனா. குடி போதெல்லாம் பிள்ளைய கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான். ரொம்ப பயமா இருக்குதியா, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கா. அம்மா எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஹாஸ்பிட்டலுக்கு ஒத்தையிலையா வந்தியா? இல்லம்மா, சாருவும் கூட வந்தா. பிறந்த 6 மாசத்துல பெத்தவளை இழந்தா. என்னைக்கு அவ போனாலோ அப்பல இருந்தே என் பேத்தி சந்தோஷமா காணாம போயிட்டு அப்பா அப்பான்னு அவனுக்கு பிறத்தாலேயே அலையாளை. ஒரு நாள் அந்த பிள்ளையை தூக்கி கொஞ்ச மாட்டானா? அவ போன துக்கம் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு இருக்கந்தான். ஆனா பெத்த பிள்ளை அவனுக்கு முக்கியம் இல்லையா? நானும் எவ்வளவோ பேசிட்டேன். சரி நீங்க இதுல வந்தியா? கார்ல தான். அந்த பொண்ணு எங்க? ஐரா ரொம்ப நேரம் முழிக்கல பத்தியா, பயந்து பதறி அவளை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. இப்பதான் அர்ஜுன் தூக்கிட்டு போனான். அர்ஜுன் தூக்கிட்டு போனாரா? ஆமாதியா, ரொம்ப பதறிட்டா சாரு. ஐராக்கு ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதுங்க. பயமா இருக்குதியா, சாரு வேற கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது என்னென்னமோ பேசிக்கிட்டே வந்தா. டிரைவர் வந்தாரோ? இல்லமாடி, சாரு தான் காரை ஓட்டிக்கிட்டு வந்தா. உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? ஆஸ்பத்திரி வரைக்கும் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்திருக்காள்னா தெரியாதுன்னு அர்த்தம். வரும்போது பிள்ளைக்கு தலையில எந்த காயமும் இல்ல, ஒரு துளி ரத்தம் கூட இல்ல. அதான் சொல்லிக்கிட்டே வந்தா, இதுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. ஒன்னும் இல்லம்மா. இவனை யாரு இப்ப எங்க கூட்டது? அம்மா
உன் மூஞ்ச பார்த்தாலே ஆத்திரமா வருது. ஏண்டா உனக்குலாம் மனசாட்சி இல்ல? உன்னை யார் இங்க மத கூப்பிட்டது? வருண் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தியா ஐராக்கு என்னாச்சு? ஏண்டா உன் குழந்தை தானே, இப்படியே தள்ளி விடுவ பிள்ளைய? தியா எனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்ல. முழு நேரமும் குடிச்சுக்கிட்டே கிடந்தா என்ன நடக்குதுன்னு உனக்கு எங்க ஞாபகத்துல இருக்கா? உன் குடியால எத்தனை விஷயத்தை நீ இழந்திருக்க. நீ ஆனந்தி அம்மாவை சந்தோஷமா பாத்துக்க வேண்டாம். வீடு கெல்லு போல நிம்மதியாவது நீ கொடுக்கலாம்ல. அன்னைக்கு உனக்காண்டி அத்தனை பேருக்கு முன்னாடியே தலை குறிஞ்சு நின்னாவ. பெத்த பிள்ளைக்கே குடிக்கிறதுக்கு கொடுத்த. இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா வருண்? ஒரு 6 மாசம் 1 வருஷம் துக்கத்திலே அழுது புரண்டுகிட்டு கிடந்தா சரி. என்னமா அப்படியே இருக்குதியானா? வெக்கமா. வருண் முத இங்க இருந்து நீ போ. தியா ஐரா எப்படி இருக்கா? வருண் அர்ஜுன் வந்துட்டு இருக்காரு. இப்ப மட்டும் அவருக்கு கையில நீ மாட்டினேன்னு வச்சுக்கா, அடிச்சு கொன்னு புதைச்சாலும் புதைச்சிருவாரு பேரு. தியா ஐரா எப்படி இருக்கான்னு சொல்லு. என் பிள்ளை எனக்கு முக்கியம்தான். இங்க பாரு வருண், அர்ஜுன் வந்துட்டு இருக்காரு. முத இங்க இருந்து கிளம்பு. அத்தானுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு நிக்காவ? பேசாம போயிரு. இப்படி மாட்ட அடிச்சது போல அடிக்குதியா? இங்க போடுறீ, நான் ஏற்கனவே கொலை வரியில நிக்கேன். நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு நின்னா உனக்கு நல்லது. இல்லன்னா அந்த அடி உனக்கு விழுந்தாலும் விழ பாத்துக்கான். தியா அவனுக்காண்டி பேச போய் நீ அடிய வாங்கிறாத. அவனுக்கு இது தேவைதான். அத்தான் ஏடா குடிக்கார நாய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. அர்ஜுன் ஐரா எப்படி இருக்கான்? உனக்கு குடிச்சுக்கிட்டே சாகணும்னா நீ சாக வேண்டியதானே. நீ பெத்த பிள்ளை என்ன செஞ்சான்? அந்த பிள்ளை என்னத்துக்கு பாடப்படுத்திக்கிட்டு இருக்கான்? இது முதல் தடவையா 2வது தடவையா? குடி போதையால குழந்தைதான் ஒவ்வொரு தடவையும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு. உன் குடி போதையால உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியல. உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிட்டாள்னா நீ அந்தால போய் சேர வேண்டியதானே. உன்னை யார் இங்க பிடிச்சு வச்சது? உன்னை யாராவது தடுத்து நிறுத்தினாங்களா? உன்னால இப்படி உயிரோட இருக்கைகளுக்கு உயிர் தானே போயிட்டு இருக்க. சரி, இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரியா? நான் உன்னை இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. அவன் செஞ்சது சரின்னு நான் இப்ப சொல்லல. நீ சொன்னால சொல்லுவடி. ஏன்னா உன் ஃப்ரெண்டாச்சே இவன். இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. முத பச்சை பிள்ளை தள்ளி விட்டு அவ பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ உன் ஃப்ரெண்ட பார்த்து சொல்லுவியலா? அர்ஜுன் நீங்க கேள்வி நியாயம் தான். அதுக்கு சொல்லிக்கிட்டே ஹாஸ்பிடல்ல நின்னுட்டு அவனை போட்டு அடிப்பியலா? பதிலுக்கு திருப்பி ஒரு அடி அவன் உங்களை அடிச்சா இந்த ஹாஸ்பிடலோட எம்டி நீங்க தான். உங்க மான மரியாதை என்ன ஆகும்? இங்க பார்த்தியா, பேசாம போயிரு. இல்ல சாப்பிடுறோம் பாத்துக்கா. அர்ஜுன் ஹாஸ்பிடல்ல அவனுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அவனும் இதே ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றவன் தான். இப்படி அத்தனை ஸ்டாஃப் பாக்குற மாதிரி அடிக்குதியா? முத இவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணியத நடத்து. அவன் தப்பு பண்ணலன்னு நான் சொல்லல. ஏடா உன்னை யாராவது இங்க பிடிச்சு வச்சிருக்காங்களா? நீ உயிரோட இருந்தாதான் நாங்க எல்லாரும் உயிரோட இருப்போம்னு யாராவது சொல்லிருக்கோமா? அர்ஜுன் நான் பண்ணது தப்புதான். ஆனா அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு என் பிள்ளை எனக்கு முக்கியம் இல்ல. ஐரா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க அர்ஜுன். அர்ஜுனனா பாவம், அத்தானுக்கு நெத்திலாம் ரத்தம் வடியுது பாருங்க. அப்படி என்ன தப்பா அத்தான் செஞ்சுட்டாரு? நான் தான் அர்ஜுன் தப்பு. இதுதான் அவருக்கு பெருந்தன்மை. அகலியா வாய் மூடிக்கிட்டு நின்று பாத்துக்கான். வாட்டோட நான் பேசல. இத்தனை பேருக்கு மத்தியில அவன் புருஷன் மாட்ட அடிச்ச போல அடிக்காரு. குழந்தை துணி தட்டி கீழே விழுந்திருக்கான். அதுக்கு அத்தான் தான் பொறுப்பா? அதுக்கு அத்தான் தான் காரணமா? அந்த சாரு ஒரு கோவத்துல அத்தானுக்கு மேல தண்ணிய ஊத்துனா சரி. எவ்வளவு துணிச்சல் இருந்தா எங்க வீட்டு உப்பே தின்னுகிட்டு அக்கட்டி எடுத்து அடிச்சு அத்தானுக்கு மண்டைய உடைச்சிருப்பான். அவளை சும்மா விட போட்டா இல்ல. என்ன குழந்தைக்கு அங்க உடம்பு முடியாம இருக்கு. இப்ப எங்க அத்தானுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்களா இல்லையா? என்கிட்ட வாங்கி கட்டி கொஞ்சம் வருஷம் ஆச்சுலாம். அட பாவி மனுஷா, இவளையும் அடிச்சிருக்காரா? பேசாம நின்னான்னு வச்சுக்கான். அவனே சீறிக்கிட்டு நிக்கான். பிள்ளைக்கு ஒண்ணுன்னா யாரா இருந்தாலும் புதைச்சுக்கிட்டு தான் மறு வேலையே பாப்பான். 4 அடியோட நடத்திருக்கானேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் பெத்த மவதான். பேசாம நின்னால்னா இவனுக்கிட்டே இருந்து தப்பிப்பான். இல்லனா வருண் மாப்பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய மிச்சாடி இவளுக்கு கிடைச்சாலும் கிடைச்சிரான். பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகணும். அது பரவாயில்ல, உயிரோட பெயர மட்டும் பாத்துக்கான். உன் ஃப்ரெண்ட் தானே, இவனுக்கு தானே இப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன். பார்த்த இல்ல கேவலத்தை பச்சை குழந்தைன்னு கூட பாக்காம நான் இப்ப அவன் செஞ்சு தப்பா நியாயப்படுத்தினா? இங்க போடுறீ, பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கான். அது பரவாயில்ல, உன் ஃப்ரெண்ட உயிரோட புதைச்சிருவேன். சொல்லி வச்சிரு. ஆனந்தியம்மா ஏமா அழுறீங்க? அழாதுங்க, அவளுக்கு ஒன்னும் ஆகாது. என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னே தெரியல. ஒன்னும் ஆகாதுமா அவளுக்கு. பிள்ளை அர்ஜுன் எப்படியாவது காப்பாத்திடுவான்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியலம்மா. என்னமா சொல்ல வரீங்க? புரியல. ஐரா கொண்டதான் சாரு அப்படியே துடிச்சு போயிட்டா. ரொம்ப அழுதுட்டா. பிள்ளைய அவியதானமா இப்ப பாத்துக்கிட்டியாவா? அதனாலே இருக்கும். இருக்கலாம் தியா. ஆனா அதுக்கு காரணம் வருண் தான் தெரிஞ்சதா. தண்ணிய தூக்கி ஊத்துனா அது பிறவைக்கு அந்த ஆத்திரத்துல பக்கெட் எடுத்து வருண் ஒரு அடி அடிச்சா பாரு. என்னம்மா வருண் உங்க முன்னாடியே அடிச்சதான்? அதுவும் ஒரு பொண்ணு அடிச்சதான். அவன் செஞ்சு வச்ச காரியத்துக்கு அவ அடிக்கலனால நான் செம்மையா கொடுத்திருப்பேன். ஆனா வீட்டுக்கு வந்த இத்தனை நாள் வரைக்கும் அமைதியா இருந்த பொண்ணு ஐரா கொண்டதான். அதுக்கு காரணமானவனை அடிச்சா பாரு. அவ்வளவு கோவம் அவனுக்கு மேல அவளுக்கு. இவள அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதே அவன் தான். அவனை விட ஐரா காண்டி இன்னைக்கு அடிச்சுட்டான். அதான் அடிச்சது தப்பு இல்லைன்னு சொல்லுவியலேம்மா, அது பிறவைக்கு என்ன?
அது மட்டும் இல்லதியா, இது கூட எதேச்சியா நடந்ததுன்னு வச்சுக்கா. அது பிறகு டிரைவர் வர வெளியே போயிருந்தாரு டீ குடிச்சுக்கிட்டு வரேன்னு. கார் எடுக்கிறதுக்கு கூட யாரும் இல்லதியா. அவரும் சுய நினைவுல இல்ல. இப்பதான் போதைய கொஞ்சம் தெளிய வச்சு கூட்டிக்கிட்டு வந்திருக்காவ. திடீர்னு சாரு கார் சாவி எடுத்துக்கிட்டு வரதுக்கு சொன்னா. நானும் டிரைவர் வந்தோடனே அப்படியே போலாம், அதுக்காண்டிதான் எடுத்துக்கிட்டு வர சொல்லியான்னு நினைச்சேன். கார்ல யாரு இருந்தா அவ்வளவு ஃபாஸ்டா கார் ஓட்டுறா. டிரைவிங் தெரியுமா இருக்கும் அவளுக்கு. எட்டிதியா, கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதாத பொண்ணு, அவ்வளவு ஃபாஸ்டா கார் ஓட்டியா. அவளுக்கு சமைக்கிறதுக்கும் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கும் மட்டும்தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கார் ஓட்ட தெரியும்னு நினைச்சு கூட பாக்கல. கார் ஓட்ட தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயமாமா. நீ பாக்கல, நம்ம ஐராக்கு முடியல. நம்ம ஐரா தான் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கா. இவன் அம்மா மயக்க போடணும் அதை பார்த்து. பிள்ளைக்கு மேல அவளுக்கு அதிகமா பாசம் இருக்கு, அது எனக்கு புரியுது. ஆமா, சாருக்கு குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும். தியானெல்லாம் இவள முத தடவை பார்த்த உடனே அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சுட்டான். என்னமோமா, என்னை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்க மாதிரியே இருக்கு. அம்மா சந்தோஷமா, நீ ஒரு டாக்டரா இருந்துகிட்டு என் பொண்டாட்டி என் கண்ணு முன்ன இறந்து போயிட்டா. ஒரு டாக்டரா என்னால காப்பாத்த முடியலையேன்னு குற்ற உணர்ச்சியில தானே செத்துட்டு இருந்த. இவ்வளவு நாளும் குற்ற உணர்ச்சியில தானே வரும். இவ்வளவு நாள குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன். கண்ணு முன்ன 2 உயிர் துடிச்சுக்கிட்டு கிடக்கும் போது ஒரு டாக்டரா என்னால 2 பேரையும் காப்பாத்த முடியல. நான் எதுக்கு டாக்டருக்கு படிச்சேன்? இந்த குற்ற உணர்ச்சியில தானே நொந்துட்டு இருந்தேன். இனிமே ஐராக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுதுன்னு வச்சுக்கா, பெத்த பிள்ளைய நீயே கொன்னுட்ட. அதை விட பெரிய பாவத்தை சுமக்க போற பாரு. அம்மா அவளுக்கு எதுவும் ஆகாதுமா. அவ என் குழந்தை, அவளுக்கு எதுவும் ஆகாது. இப்ப இவ்வளவு பேசுறலடா, பிள்ளைய பிடிச்சு இப்படியே தள்ளி விடுவேன். நான் பிடிக்கலன்னு வச்சுக்கான், இன்னைக்கு அர்ஜுன் உன்னை கொன்னு போட்டு பாரு. அப்படியே கொன்னு போட்டிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் தியா. ஏன்னா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கே தெரியுது. ஆனா நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஐராக்க மேல உனக்கு பாசம் இருந்தா தானே. என்ன தியா, ஏன் ஐராக்கு மேல எனக்கு பாசம் இல்லாம இருக்குமா? ஒரு நாள் அவளை ஆசையா தூக்கி இருப்பியா? எத்தனை நாள் ஆசைப்பட்டிருப்பான். ஒரு நாள் என்ன பைக்ல வச்சு கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு. தூக்குங்கப்பா, என்ன வெளியே கூட்டிட்டு போங்கப்பா. அர்ஜுன் மாமா அங்க கூட்டிட்டு போனாரு, இங்க கூட்டிட்டு போனாரு. இதெல்லாம் சொல்லி சொல்லி உன்கிட்ட கேப்பாளா? அம்மா ராஜாரும் ஐரா எப்படிமா இருக்கா? சின்ன அர்ஜுனும் அந்த பொண்ணு ஸ்மித்தியும் வெளியே வரல. சாரு, நீங்க இப்ப ஓகே தானே? ஆமாதியா. மயக்கம் போட்டு விழுந்து இப்பதான் எழும்பி வந்திருக்குதியா. நீங்க உட்காருங்க சாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வரேன். ஆமா மாடி உட்காரு. இல்லம்மா வேண்டாம். சாரு இவர் எதுக்குமா இங்க வந்திருக்காரு? அம்மாடி, இருந்தாலும் ஐராக்கு அப்பா அவன் தானே. ஏதோ அப்பா அவர்னா என்ன வேணாலும் செஞ்சிருவாரா? அஞ்சோக்கா குழந்தை இவரை நம்பிதானே விட்டுட்டு போயிருப்பாவ. என் பிள்ளை நல்லா பாத்துக்கிடுங்கன்னு இவரே உங்களை நம்பிதானே விட்டுட்டு போயிருப்பாவ. ஆனா அவைய விட்டுக்கிட்டு போனதுல இருந்து இவருக்கு குடி வெறியால சின்ன குழந்தையா இருக்கும் போதே பிள்ளைக்கு குடிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்ததா நீங்க தானே சொன்னியா? அது பறவைக்கு போன் கொடுத்து அவளுக்கு கண்ணுல பிரச்சனை. அவளுக்கு பிடிச்ச அப்பாவா இவர் என்னைக்குமே இருந்தது இல்ல. ஒரு நாள் அவளை ஆசைப்பட்டு தூக்குனது இல்ல. ஒரு நாள் ஆசைப்பட்டு பைக்ல உட்கார வச்சு வெளியே கூட்டிக்கிட்டு போனது இல்ல. இவருக்கு ஒய்ஃப் அவரை விட்டுக்கிட்டு போனதுக்கு ஐரா என்னமா பாவம் பண்ணா? புரியுது சாரு, இதெல்லாமே நான் உனக்கிட்ட சொல்லித்தானே உனக்கு தெரியும். யாரோ ஒரு பொண்ணு நீயே ஐராக்காண்டி இவ்வளவு வருத்தப்படும் போது பிள்ளை பெத்தவனுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல பாத்தியா? ஆனா ஒண்ணுமா, கடைசி நிமிஷத்துல குழந்தைய நல்லா பாத்து பாருன்னு நினைச்சிருப்பாவ. அஞ்சோக்காவ உங்க பிள்ளையால காப்பாத்த முடியல. அது கூட தப்பு இல்லம்மா. தப்பே பண்ணாத விஷயத்துக்கெல்லாம் குற்ற உணர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காரு. ஆனா அவைய நம்பி விட்டுக்கிட்டு போன குழந்தைய இப்படி பாடா படுத்துறாரு பாத்தியலாம். இதுக்குதாம்மா மன்னிப்பே இல்ல. ஆனா ஒண்ணுமா, குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அது பிறகு உங்க பிள்ளைய நான் சும்மா விடுவேன் மட்டும் நினைச்சு பாக்காதுங்க. சாரு அது சாரு, நீ ஆமா மயக்கம் போட்டலாம். அது பிறகு கார் ஓட்டுறதுக்கெல்லாம் உனக்கு தெரியுமா? ஆமாம்மா, ஊர்ல கத்துக்கிட்டத. ஓ சரிம்மா. நான் அனாதை இல்லம்மா, அதனாலதான் என்ன சுத்தி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கிட முடியாது. சாரு, கவலைப்படாதுங்க, ஒன்னும் இல்ல. நீங்க முத கொஞ்ச நேரம் உட்காருங்க. தண்ணி டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் தியா. ஆனா ஒண்ணுமா, ஒன்னே ஒண்ணு உங்க பிள்ளை கிட்ட சொல்லிருங்க. ஐராவை இந்த அளவுக்கு உங்க பிள்ளை கஷ்டப்படுத்தியாரலாம். சத்தியமா இந்த பாவம் உங்க பிள்ளைய சும்மா விடாதுமா. ஏண்டி வருண் சார் இப்படி பண்ணியாரு? நான் தான் சொன்னேன்ல, குடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு. ஆமா, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி. இவருக்கு ஒய்ஃப் இறந்ததுல இருந்து இவர் நல்லா மாறிட்டாரு. பழைய வருண் சாரே இல்ல. சரியா? சின்ன வருண் சாருக்கு நெத்தியில காயம் எப்படி தெரியுமா பட்டிருக்கு? எப்படி? அந்த பொண்ணு இருக்கால, அதான் அவ வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்காளே. ஆமா, சாரு, பேரு சாரு. குழந்தைக்கு அடிபட்டதுக்கு வருண் சார் தான் காரணம் தெரிஞ்சதா பக்கெட்டை தூக்கி வாங்கி நடுமண்டையிலே அடிச்சிருக்கா. நடுமண்டையிலயா நெத்தியிலையா? ஏதோ ஒண்ணு. இப்ப அதுவும் முக்கியம்.
அடிச்சிருக்கான். அதுதான் பாயிண்ட். நானா இருந்திருக்கணும், தர தரன்னு இழுத்து வெளியே கொண்டு போட்டிருப்பேன். நீயா? அதுவும் வருண் சாரா? இல்ல, அவிய வீட்டுல ஒரு ஆளா இருந்தா. அவிய வீட்டுல ஒரு ஆளா இருந்தா சிவச்சரி. இந்த பொண்ணு வருண் சாருக்கு வீட்டுல வேலைக்கார பொண்ணா நிக்க பொண்ணு. இங்க வந்ததுக்கு பிறகு ஐராக்கு ஒண்ணுனதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அதான் நல்லா எழும்பி வந்துட்டாவெல்லாம். ஐராக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? குழந்தைக்கு ஒண்ணுனதான். குழந்தைக்கு ஒண்ணுனதான் யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். இது ஓவர் கஷ்டமா எல்லாம் இருக்கே. இந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பாத்திருக்கோம். எனக்குலாம் அப்படி ஆமால, நானும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப நேரமா என் மூளையை தட்டி தட்டி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கே பார்த்த மாதிரி இருக்கு. கவி, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? பார்த்த மாதிரி தானே இருக்கு, ஆனா யாருன்னு தெரியல. லூசன், ஒரு தடவை அர்ஜுன் சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே ஒரு பொண்ணு, மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தேன். இப்ப ரீசெண்டா தான். அதே நேரத்துல தியா மேம் வேற தியானை கூட்டிக்கிட்டு உள்ள வந்தாவளே. நம்ம தியானை வேற தூக்கி இவிய தானே வச்சிருந்தாவ, மாஸ்க் போட்டிருந்தாவ. லூசு லூசு, கண்ணை திறந்து பாரு. ஆமால, இந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு. ஆனா வேற என்னமோ இல்ல பேர் சொன்ன மாதிரி இருந்தது. இந்த பொண்ணே தான். யாரு மாத்தி சொல்லி அர்ஜுன் சாரை பார்க்க வந்திருக்கா. ஆனா அர்ஜுன் சாரை பார்க்க வந்த பொண்ணு எப்படி வருண் சாருக்கு வீட்டுல வேலைக்கார பொண்ணா இருக்கா? இந்த பொண்ணு தானே கன்ஃபார்மா தெரியலையே. நான் அடிச்சு சொல்லேன். அம்மா, என்ன அடி அடிச்சுட்டா? சரி சரி, ரொம்ப வலிக்குதோ? இல்ல, சுகமா இருக்கேன். உனக்கு சுகமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, அடிச்சேன்னு வச்சுக்கோ. இங்க பாரு, நான் அடிச்சு சொல்லேன். இவதான் அவதான் இவா. ஆனா அர்ஜுன் சாரை பார்க்க வந்த பொண்ணு வருண் சார் வீட்டுக்கு எதுக்கு வேலைக்கார பொண்ணா போனோம்? இங்கதான் எங்கேயோ இடிக்குது. ஒருவேளை அந்த பொண்ணு வேற பொண்ணா கூட இருக்கலாம்ல. இல்ல, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அன்னைக்கு அர்ஜுன் சாரை பார்க்காம ஓடிட்டா. இன்னைக்கு சார் கிட்ட உங்களை தேடி வந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் சொல்றான். ஏன் நமக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை? அதான் கன்ஃபார்மா தெரியல. இல்ல, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். வருண் சாருக்கும் அர்ஜுன் சாருக்கும் எப்பயுமே ஒத்து வராது. வருண் சார் வீட்டுல வேலைக்கார பொண்ணா நிக்கா, ஆனா அர்ஜுன் சாரை தேடி வந்திருக்கா. இதுக்கு பின்னாடி ஏதோ சூழ்ச்சி இருக்கு. வரட்டும், அர்ஜுன் சார் வரட்டும். இதை எப்படி டீல் பண்றேன்னு மட்டும் பாரு. உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அர்ஜுனே, பிள்ளை எப்படி இருக்கா? அண்ணே, ஐராக்கு ஒண்ணும் இல்ல தானே? கண்ணு முடிச்சிட்டாளா? ஒன்னும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கா. ஆனா ஐரா பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தாளே. ஒன்னும் இல்லம்மா, இப்ப நல்லாதான் இருக்கா. பிறகு எப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தா? நீங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம், ஒன்னும் இல்ல அவளுக்கு. உனக்கு தெரியாததான். ஐ மீன், விழுந்த அதிர்ச்சியிலயும் பயத்திலயும் மயக்கம் போட்டிருக்கா. வேற ஒன்னும் இல்ல அவளுக்கு, நல்லா இருக்கா. நான் போய் பார்க்கலாமா? ஆமா அர்ஜுன், போய் பார்க்கலாம்ல. என் பேத்திய பார்க்கணும், உடனே பார்க்கணும். எல்லாரும் போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். சரும், நீ போய் பாரு. என்னப்பா, நாங்க போக கூடாதா? அப்பனா அவளுக்கு ஒன்னும் இல்ல, ரொம்ப தூங்குறா. அவளை தொந்தரவு பண்ண வேண்டாமே. இந்த பொண்ணை இவ்வளவு நாளா அவளை பாத்துக்கிட்டால, அதான் ரொம்ப பயந்துட்டா. இப்பதான் அவளே மயக்க தெளிச்சு நிக்கா. அவ கொஞ்சம் குழந்தைய பார்த்தாள்னா கொஞ்சம் தெம்பா இருப்பா பத்தியலாம். அதனாலதான் அவளையே பார்க்க சொல்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சதுக்கு பிறகு போய் பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம். அர்ஜுன், ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பாத்துட்டியாலா? ஒன்னும் இல்ல தானே குழந்தைக்கு? ஆமாதியா, நல்லாதான் இருக்கா, ஒன்னும் இல்ல. தேங்க்ஸ் அர்ஜுன். நீ போமா. குழந்தைக்கு ஒன்னும் இல்ல. குழந்தைக்கு அப்பா நிக்காரு, பாட்டி நிக்காவ, அத்தை தியா மேம், மாமா அர்ஜுன் சார். அது பிறவைக்கு வருண் சார கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நிக்காவ. வருண் சாருக்கு சித்தி அத்தை எல்லாரும் நிக்காவ. ஆனா இந்த பொண்ணு எதுக்கு அர்ஜுன் சார் உள்ள அனுப்புறாரு? ஆமா பாத்தியா, ஒருவேளை அன்னைக்கு தேடி வந்த பொண்ணு இவதான்னு கண்டுபிடிச்சிருப்பாரோ? ஆனா திருச்சியில இருந்து எனக்கு யாரையும் தெரியாதுல்ல நம்மளுக்கிட்ட சொன்னாரு. ஆமால, இரு வரட்டும், இன்னைக்கு பேசி முடிச்சிருவோம். நல்ல வேலை, பிள்ளைக்கு ஒன்னும் ஆகல. பார்த்தெல்லாம் என்னமோ ஒரு மாசத்துல வரனுக்கு பொண்டாட்டி நீ, ஐராக்கு அம்மாவே நீதான். ஆனா ஒன்னு உள்ள அனுப்பாம அந்த சாருவா அந்த அர்ஜுன் உள்ள அனுப்புறான். இதுதான் நடக்கன்னு எனக்கு முன்னமே தெரியும். ஏடி இதெல்லாம் பாத்துக்கிட்டு நிக்க? மா, அந்த அர்ஜுனுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது. பிள்ளையே இப்ப கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டே அந்த சாரு தான். அப்ப சாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம எனக்கா இம்பார்ட்டன்ட் கொடுப்பான்? அவனுக்கு அவன் குழந்தை வியான் முக்கியமோ என்னமோ. ஆனா ஐரா கொன்னுனா யாரையும் விட்டு வைக்க மாட்டான். ஏற்கனவே அத்தானுக்கு கிடைச்ச அடிய பாத்தியா எல்லாம், அதான் இங்க தூர நீங்க நிக்கேன். கோவத்துல என்கிட்ட வந்து நீதானே பிள்ளைய பிடிச்சு தள்ளி விட்டான்னு கேட்டாலும் கேட்டுருவாரு. அதுவும் சரிதான், முன்னமே ஒரு வாட்டி வாங்கி கட்டி இருக்கலாம். ஐயா
அவளுக்கு ஒண்ணும் இல்லம்மா, தூங்குறா. இவளை இப்படி பார்க்கறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். எப்படின்னா இவ்வளவு கொடூரமானவரா? இது வரைக்கும் வருண் சார நான் எந்த இடத்துலயும் வெறுத்ததே இல்ல. ஆனா மொத தடவை அவரை வெறுக்கிறேன். நீ இப்பதான் அவனை வெறுக்கிற. நான் எப்பவோ அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லன்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சுட்டு. ஐராவ என்னமோ எவ்வளவுதான் நான் கஷ்டப்படுத்துவாரு. அப்போ இவருக்கு கூடி போதையால அகலே அவர் நினைச்சதை நடத்ததுக்கு அப்ப பச்சை குழந்தை எவ்வளவு துடிச்சு போனா. அது பிறவைக்கு கண்ணுல பிரச்சனை இவர் கவனிச்சிருந்தா அவ போனுக்கு அடிக்ட் ஆயிருந்திருப்பாளா. இப்ப மறுபடியும் இவர் ஒருத்தரால இவளை எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. என்னால முடியலனா இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அஞ்சோக்கா இந்த உலகத்தை விட்டு போன அடுத்த செகண்ட் நான் இங்க வந்து யாயிராவை தூக்கிட்டு போயிருப்பேன். யாயிரா நல்லா இருக்கணும், அவர் மன நிம்மதியோட சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் நினைச்சிட்டு தானா நான் ரோடா தெரு தெருவா ஓடிட்டு இருந்தேன். எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பேன். என் வாழ்க்கையில நீங்க வந்ததுக்கு பிறவைக்குதான் ஏதோ ஒரு புடி கிடைச்ச மாதிரி. அவர் ஒய்ஃப் இறந்து போயிட்டதும் குழந்தைய இப்படி விட்டுருவாருன்னு நான் நினைக்கவே இல்லைண்ணா. சாரு, நீ இதே நினைச்சு வருத்தப்படியதை நிறுத்து. அவனே முழு குடிக்காரனா மாறிக்கிட்டு இருக்கான். நான் அடிச்சதுதான் அவனுக்கு குறைக்குமா? இல்லன்னா நீ புத்தி சொல்லி கொடுத்தா மட்டும் அவனுக்கு குறைக்கவா போகுது? அம்மா, எப்படி வந்த? கார்ல தான், டிரைவர் இல்ல. வருண் சாரம் போதையில கிடந்தாரு. எனக்கு வர வழி தரலன்னா அதான் கார் எடுத்துட்டு வந்துட்டேன். கண்டிப்பா இப்போ வருணோட அம்மாக்கு சந்தேகம் வந்திருக்கான். அது என்னமோ பேசி சமாளிச்சு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தியாக்கு தான் அவிய பார்வைதான் ஒரு மாதிரி இருந்தது. அவியலுக்கு தான். அவளை நான் சமாளிக்கலாம், நீ அதை நினைச்சு கவலைப்படாத. இல்ல கண்டிப்பா உங்ககிட்ட கேப்பாவன். நான் சமாளிக்கலாம்னு சொல்லிடலாம், நீ அதை விடு. இங்க பாரு, அவளை சமாளிக்கிறத விட இந்த சூட்டோட சூடா போய் நீ யாருங்கிற உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லு. அண்ணா இங்க பாரு சாரு, இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன். நீ யாருங்கிற உண்மையை போய் சொல்லு. இல்லண்ணா உனக்கு எப்பவோ நான் வர சொன்னேன், நீ தான் வராமா அதே சந்தோஷம் முக்கியம் இதே சந்தோஷம் முக்கியம் சொல்லிட்டு உன்ன நீயே வருத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு சாரு, மத்தவீளை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தியனா உன் வாழ்க்கை மட்டும்தான் கேள்விக்குறியில நிக்கும். போய் நீ யாரு என்ன ஏதுங்கிற உண்மையை சொல்லு. உன் கூட நான் இருக்கேன். இல்லண்ணா வேண்டாம். சாரு, உனக்கு நிலைமை புரியுதா? நம்ம 1 மாசத்துல அவளுக்கு கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கட்டும். பண்ணிக்கட்டுமா? உனக்கு குறுக்கா பிடிச்சிருக்கேன். அஞ்சு இறந்து போனப்பவே நான் நினைச்சேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லதான். ஆனா அப்போ நினைச்சேன் இது எல்லாமே உன் ஒருத்திக்காக நடந்தது அப்படின்னு. எல்லாரும் தியாக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அமைஞ்சது அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு பேசினாவ கொஞ்ச நாள் தாண்டினதுக்கு பிறவைக்கு. ஆனா என் ஒருத்தனுக்கு தெரியும் சாரு, இது அத்தனையும் உன் ஒருத்திக்காக தான் நடந்தது. அண்ணா உன் ஒருத்தியோட பண்ணிட்டா 2 உயிரை வாங்கியிருக்க. இல்லண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதுங்க. இல்லன்னு சொல்றியா? எவ்வளவு அடிச்சு புடிச்சு எவ்வளவு அநியாயம் பண்ணி அவங்க பொண்ணுக்கும் வருணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாவன். எல்லா அநியாயமும் பண்ணிட்டு அப்பாடா என் பொண்ணு அஞ்சுக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன், இனிமே அவளை பத்தி கவலைப்படவே வேண்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. பார்த்த எல்லாம் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாவ. கடைசி வரைக்கும் அதை நிலைக்க வைக்க முடிச்சுதா? அண்ணா நிஜமா அஞ்சோக்கா ரொம்ப நல்லவங்க. இப்பவன் சொல்றேன், உன் கண்ணீராலதான் அவங்க 2 பிள்ளைங்களையும் இழந்தாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு அவங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு நினைச்சாங்க எல்லாம். அதோட விளைவுதான் இவ்வளவு. இப்ப நீ போய் சொல்ல போறியா இல்ல நான் போய் சொல்லட்டுமா? உடஞ்சிருவாருண்ணா. உடஞ்சா உடையட்டும், செத்தா செத்து போட்டு அவன். அண்ணே என்னால இப்ப சொல்ல முடியாது. என்னால யாரோட நிம்மதியான வாழ்க்கையும் கெடுக்க முடியாதுண்ணா. மத்தவியலை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கான், உன் மாமன் கையால தாலி ஏறும். சந்தோஷமா உனக்கு? அதை தடுக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களேண்ணா. சரு, எல்லாருக்கும் அவன் மேல இப்ப சின்ன சந்தேகம் வந்திருக்கும். அவளுக்கு இப்படி ஆனதை நீ மயக்கம் போட்டு விழுந்திருக்க, கார் எடுத்துக்கிட்டு வந்திருக்க, அமைதியான பொண்ணு வருணுக்கு மண்டையை உடைச்சிருக்க. இப்பவே போய் சொல்லு, நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியட்டும், உனக்கு நடந்த அநியாயமா எல்லாருக்கும் தெரியட்டும். இல்லண்ணா அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம். எப்போ? வருணுக்கும் அந்த அகல்யாக்கு கல்யாணம் நடக்குமே அந்த மணமேடையில வச்சா, அங்க வச்சா நேரம் வரும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்ண்ணா இப்போதைக்கு வேண்டாம். இப்போ அவரு ஐராக்கு பண்ண இந்த கொடுமையை என்னால மன்னிக்கவே முடியாது. நான் இதுல இருந்தே இன்னும் வெளியே வரல, கொஞ்சம் விட்டுருங்க. பாரு, உன் வாழ்க்கைய நினைச்சு என் வாழ்க்கை இனிமே ஏனோ தானோன்னு போகாதுண்ணா. இப்ப என் கூட நீங்க எல்லாருமே இருக்குதியா? சரி, நீ பாத்துக்கோ, எல்லாரையும் உள்ள வர சொல்றேன். சரிங்கண்ணா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு, இனிமே உடஞ்சு போகாத அவி முன்னாடி. நீ யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். நான் ஐராவோட அம்மா, அது மட்டும் தான் இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, ஸ்ட்ராங்கா இரு, நான் வெளியே போறேன். அர்ஜுன் சார் கேட்காதடி, திட்டினாலும் திட்டிடுவாரு, கேட்காதான். சார் ஒரு நிமிஷம். என்ன? குட் மார்னிங் சார். இன்னைக்கு முத தடவை இப்பதான் என்ன பாக்குதியா? இல்ல சார், இப்படி இப்போ இந்த செகண்ட் போகும்போது இப்பதான் பாக்கேன். இதை சொல்லதுக்கு தான் கூப்பிட்டியா? மர்லின், இந்த சிடுமூஞ்சி கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு இவர் பொண்டாட்டிக்கு அவார்டு தான் கொடுக்கணும். என்ன, எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சியா? என்ன கூட 4 நாள் லீவ் வேணுமா? இல்ல சார், இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு கூப்பிட்டேன். என்ன முக்கியமான விஷயம்? சார், அந்த பொண்ணு இருக்காவல சாரு,
அந்த பொண்ணுக்கு என்ன? பாத்தியெல்லாம் என்ன பார்த்தாவ? சரியான உறக்கம் இருப்பான் போல இருக்க. ஹலோ, நான் இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி. எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சியா? சார் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு எனக்கு எப்பவுமே தெரியும் சார். இப்ப நான் என்னத்துக்கு கூப்பிட்டேனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு திருச்சியில இருந்து உங்களை பாக்கிறதுக்கு வந்திருந்தாளே. நான் கூட திருச்சியில இருந்து எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொன்னனே. சொன்னியலா ஒரு சொன்னியலா போதும். ஷிட்டு மூஞ்சி. சொன்னியலா அந்த பொண்ணு காணாம போயிட்டுன்னு நினைச்சோம். இப்ப காணாம போகல. பரவ அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணு, இந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு. எந்த பொண்ணுதான் இந்த பொண்ணு, எந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு? சார் அன்னைக்கு தேடி வந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. வருண் சார் வீட்ல அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு நிக்காளே, அதான் சாரு. இப்ப கூட மயக்கம் போட்டு விழுந்தாளே, ஐராக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அந்த பொண்ணுதான் உங்களை தேடி வந்த பொண்ணு. ஆனா அன்னைக்கு உங்களை பார்க்காம ஓடி ஒளிஞ்சிட்டா. நான் யாரு மாஸ்க் போட்டா கண்டுபிடிக்க மாட்டேனா? கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சு தூக்கிட்டால. இப்போ இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. உங்களை தேடி வந்த பொண்ணு எப்படி உங்க எதிரி வீட்ல வேலைக்கார பொண்ணா சேர்ந்திருக்கான்? எதிரி வீடா? இல்லன்னு சொன்னாலும் வருண் சார் உங்களுக்கு பிடிக்காதானே? நான் அப்படியெல்லாம் சொல்லலையே. தேவையா உனக்கு இதெல்லாம்? இல்ல பிடிக்காதுன்னு சொல்லலைனாலும் பிடிக்காத மாதிரி தானே நடந்துக்கிடுவியா? ஏன்னா உங்க சித்தி பொண்ணு தானே வருண் சார் கல்யாணம் பண்ணாரு. சித்தி கொடுமையா அனுபவிச்ச கோவத்துல வருண் சாரே உங்களுக்கு பிடிக்காது. இப்ப என்ன சொல்ல வரேன்? வளவலான்னு பேசாம ஒரே வார்த்தையில முடி. தேவையா உனக்கு இதெல்லாம்? சார் உங்களை தேடி வந்த பொண்ணு எப்படி வருண் சார் வீட்ல? கண்டிப்பா பதில் தெரியணுமா? ஆமா சார், அந்த பொண்ணு சுத்தி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆமா, இந்த மாசம் எத்தனை நாள் லீவ் கேட்டிருக்க? 1 2 4 நாள். அது பிறவைக்கு இன்கிரிமெண்ட் கூட கேட்டிருக்கல? ஆமா சார், ஞாபகம் இருக்கா? எங்க வீட்ல ஒரே கஷ்டம் சார், அதான் இன்கிரிமெண்ட் கேட்டேன். இனிமே இந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு, அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணேன்னு வச்சுக்காங்க. நம்பர் 1, 4 மாசம் சேலரி கட்டு. அது பிறவைக்கு 8 மாசத்துக்கு லீவே இல்லாம வேலை பார்க்கணும். இத பத்தி வருண் கிட்டயோ இல்லனா தியா கிட்டயோ ஸ்மிருதி கிட்டயோ யாருக்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணேன்னு வச்சுக்காங்க. பண்ண மாட்டேன் சார். அது சார் 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 ஒரு நிமிஷம், ஒரு சின்ன டவுட். என்ன? இதுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் அப்போ நீங்க தானா சார்? சார் நீங்க போங்க சார். சொல்லி வை கவி. நீங்க போங்க சார். லூசு லூசு, நான் சொன்னேன்ல இதுல என்னமோ மர்மம் இருக்கு. இதுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் இந்த ஆளுதான், இந்த எம்டி தான். அவர் பேசும்போதே எனக்கு புரிஞ்சுது இந்த பொண்ணு முன்னமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இவருக்கு பர்சனலா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடல. அங்கதான் சம்பவமே இருக்கு. என்ன சம்பவம்? லூசு, அர்ஜுன் சாருக்கு இந்த அகல்யாவை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஐராவை நல்லா பாத்துக்கிறதுக்கு நல்ல அம்மா அவ கிடையாது. அதனால ஐராவை நல்லா பாத்துக்கிறதுக்கு நல்ல அம்மாவா இவரே பாத்திருப்பாரு. ஐ மீன் வருண் சாருக்கு நல்ல பொண்ணா இவர் பாத்திருப்பாரு. அந்த பொண்ணுதான் இந்த சாரு அப்படிங்கிற. ஆனா அடுத்த விஷயத்துல இவர் தலை போட மாட்டாரே, தலை போடாம காலா போட்டாரே. பார்த்தாலாம் என்னையும் மிரட்டிக்கிட்டு போறாரு. லீவு தர மாட்டாரா? இல்ல லீவு 4 மாசம் சம்பளம் தர மாட்டாரா? ஏன் அவர் சொன்ன மாதிரி செய்வாரு. யாருக்கிட்டையும் உளறி வச்சிடாத. உளறணும் போலதான் இருக்கு. அப்ப இந்த வேலையை எல்லாம் மறந்துரு. சரி, வருண் சாருக்கு இந்த அகல்யா ஆச்சரியப்பட்டு வரமாட்டான். அதனால அமைதியா இருக்கேன். இவளெல்லாம் பெத்த அவளா செஞ்சாவலாம்.